வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கமில் ஒரு 4 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க. இது இப்போ வலசரவாக்கம் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம், அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 3 BHK 4 BHK 5 BHK பங்களா டைப்பு, வில்லா டைப்பு, அது மாதிரி மாடர்ன் ஹவுஸ் வில்லாஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்போம். பட் ஆனால் இந்த வீடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ வலசரவாக்கம் ஏரியாவில் ஒரு நார்மலான இண்டிபெண்ட் ஹவுஸு G+1 ஸ்ட்ரக்சரில் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK, கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு இது. ஸோ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா லேண்ட். ஆக்சுவலி லேண்ட் வந்து அப்ரூவ்டு கிடையாது, பில்டிங்கு அப்ரூவ்டு கிடையாது, லேண்ட் வந்து பட்டா லேண்டு. ஸோ ஆனாலுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் லோன் போகலாம். ஸோ எப்படி கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் லாஸ்ட் 8 years கட்டிகிட்ருக்காங்க. மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது. ஸோ டு பி கிளியர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் அலாட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி பிளாட் வந்து அவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லம் கிளியரன்ஸ்னு சொன்னோடனே இது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஏரியா கிடையாது இது. ஸோ நல்ல ஒரு ஏரியா தான். ஆக்சுவலி வலசரவாக்கம்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்காட் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 250 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஏரியா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1365 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. G+1 ஸ்ட்ரக்சர், கார்னர் பிளாட்டுங்க, சவுத் வெஸ்ட் கார்னர். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு 20 feet ரோடு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு 3 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான என்ட்ரன்ஸு, இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கான என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே டெரஸில் வேணும்னாலும் நீங்கள் ஒரு 3 bedroom இல்லை 2 bedroom நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பில்டிங் கட்டும்போதே பேஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ பில்லரும் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு 3 BHK சொல்லியிருக்கேன். ஒரு ஹாலு, 3 bedroom, கிச்சன், டைனிங் ஏரியா, அட்டாச்டு பாத்ரூம் உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மலான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணலாம் விரும்பலை. ஸோ வலசரவாக்கம் ஏரியாவில் யாராவது G+1 கீழே ரெண்ட்டுக்கு இருந்துட்டு மேலே நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அதே சமயத்தில் இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட ஆக்சுவலி. ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா மினிமம் 1 km டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கும். பட் இது வந்து ஆர்காட் ரோட்லேருந்து நடந்து வர தூரம் தான். வலசரவாக்கம் கார்பரேஷன் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் தாராளமாக போகலாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC, இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேங்க்ஸில் வந்து இதுக்கு வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காரு ஓனர். ஸோ தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் லோன் போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ தார் ரோடு எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாங்க, 3 phase EB. ஸோ எல்லா அம்யூனிட்டிஸுமே, பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது. ஸோ வலசரவாக்கம் ஏரியாவில் இந்த ப்ரைஸில் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா அரை கிரவுண்ட் வில்லாவே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் எங்களை மாதிரி மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்போம். அரை கிரவுண்ட் வீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது வீடு 3 கோடி ரூபாய் மினிமம், 2.8 3.25 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 1365 லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 8 years ஓல்டு வீடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் தான் ஓனர் கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.65 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ லேண்ட் ஏரியா நல்லா வச்சுக்கோங்க, 1365 ஸ்கொயர் ஃபீட். மினிமம் நீங்கள் லேண்டுக்கு 10,000 போட்டால் கூட உங்களுக்கு 1.36 லேண்டு காஸ்ட்டே வந்துடும். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு பில்டிங் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.65 தான் அவர் சொல்கிறது. ஆக்சுவலி 1.36 லேண்டு காஸ்ட்டு, ரிமைனிங் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 lakhs வந்து பில்டிங்க்கு. ஸோ இது எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ மேலும் இது மாதிரி சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்கிறதுக்கு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்குறதுக்கு அப்படி இருந்தாலோ எனக்கு ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலசரவாக்கம் ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை லொக்கேஷனில் நீங்கள் எந்த ஏரியாவில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.